Let us continue electrochemistry. இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னன்னா கேல்வானிக் செல்ஸை பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா பிரைமரி பேட்டரிஸ், செகண்டரி பேட்டரிஸ் அதை பத்தி பார்க்க போறோம். பிரைமரி பேட்டரிஸ் என்னன்னா அதை ஒரு முறை யூஸ் பண்ணா அது கம்ப்ளீட்டா சார்ஜ் எல்லாம் போயிடுச்சுன்னா அதை திரும்ப யூஸ் பண்ண முடியாது. அதாவது மறுபடியும் ரீசார்ஜ் பண்ண முடியாது பிரைமரி பேட்டரிஸ்னா. செகண்டரி பேட்டரிஸ்னா என்ன அர்த்தம்னா அதை ஒரு முறை யூஸ் பண்ண பின்னாடி மறுபடியும் சார்ஜ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கிறது. அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க செகண்டரி பேட்டரிஸ் சொல்லுவோம். இப்போ பிரைமரி பேட்டரிஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பிரைமரி பேட்டரிஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஒன்று என்னன்னாக்கா ட்ரை செல், என்னன்னா லெக்லாஞ்சி செல். ட்ரை செல் இல்லைன்னா லெக்லாஞ்சி செல் அதுக்கு பேர். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெர்குரி செல். இந்த வால் கிளாக்ல பேட்டரி போடுவோம், செல்லை போடுவோம். அந்த செல்லு தான் என்னன்னா ட்ரை செல் என்று சொல்லுவோம். ட்ரை செல் இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா லெக்லாஞ்சி செல். ட்ரை செல் இல்லைன்னா லெக்லாஞ்சி செல் என்று சொல்லுவோம். இந்த வால் கிளாக்ல போடுற பேட்டரி எல்லாம் இது. இப்போ இதனுடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும், எப்படி இந்த பேட்டரியை செட் பண்ணுவாங்க, என்னென்ன கெமிக்கல்ஸ், என்னென்ன மெட்டல் ராட்ஸ், என்னென்ன எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இதை எப்படி அசம்பிள் பண்றதுன்ட்டு பார்க்கலாம். அடுத்து இதுல என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ எந்த ஒரு செல் எடுத்துக்கினாலும் அதுல ஒரு ஆனோடு இருக்கணும், ஒரு கேத்தோடு இருக்கணும். அது போல இந்த ட்ரை செல்ல இருக்கக்கூடிய கேத்தோடு என்ன, ட்ரை செல்ல இருக்கக்கூடிய கேத்தோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட். கிராஃபைட் கேத்தோடு இருக்குதுங்க. ஸோ இது என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா இட் ஆக்ட் அஸ் எ கிராஃபைட். இது வந்து கிராஃபைட், இது வந்து கேத்தோட். கேத்தோட ஆக்ட் ஆகுது. அடுத்து இந்த கேத்தோடுனுடைய சரௌண்டிங்ல இந்த கேத்தோட் இதை கம்ப்ளீட்டா இதை சுத்தி என்ன பேஸ்ட இங்க இதுக்கு மேல அமுத்தி வைக்கிறாங்கனாக்கா MnO2 பிளஸ் கார்பன் பவுடர். இந்த MnO2 மேங்கனீஸ் டை ஆக்சைடு, இது பிளாக் கலர்டு பவுடரா இருக்கும். இந்த கோக் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பவுடர் என்ன பண்றாங்கன்னா இந்த கிராஃபைட் சுத்தி அப்ளை பண்ணி விட்டுறாங்க. ஒரு பர்டிகுலர் திக்னஸ் இருக்கும், இதை ஆட் பண்ணி விட்டுறாங்க. ஒரு பர்டிகுலர் திக்னஸ் இருக்கும். இந்த MnO2யும் இந்த கார்பன் பவுடரையும் சேர்ந்த மிக்சரை இந்த கிராஃபைட்னுடைய சரௌண்டிங்ல சுத்தி ஒரு பர்டிகுலர் திக்னஸ் இருக்கும், அப்ளை பண்ணி விட்டுறாங்க. அடுத்து இதனுடைய சரௌண்டிங்ல என்ன பிளேஸ் பண்றாங்கன்னா மாய்ஸ்ட் பேஸ்ட் ஆஃப் அமோனியம் குளோரைட் அண்ட் ஜிங்க் குளோரைட். இந்த பேஸ்ட் எடுத்துக்கிறாங்க. அமோனியம் குளோரைடுன்றது கலர்லெஸ் சாலிட், ஜிங்க் குளோரைடுன்றதும் கலர்லெஸ் சாலிட். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறாங்க, பேஸ்ட் மாதிரி ஆக்கிறாங்க, மாய்ஸ்சர் ஆட் பண்ணி. இந்த பேஸ்ட்டை எங்க அப்ளை பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய சரௌண்டிங்ல அப்ளை பண்றாங்க. இந்த MnO2 கார்பன் பவுடர் பேஸ்ட் அப்ளை பண்ணிருக்குல்ல, அதுக்கு மேல ஒரு பர்டிகுலர் திக்னஸ் இருக்கும். இந்த மாய்ஸ்ட் பேஸ்ட் ஆஃப் அமோனியம் குளோரைட் அண்ட் ஜிங்க் குளோரைடு அப்ளை பண்ணிடுறாங்க. அடுத்து இந்த மாய்ஸ்ட் பேஸ்ட் இருக்குதுல அமோனியம் குளோரைடு அண்ட் ஜிங்க் குளோரைடு, இதுக்கு மேல என்ன செய்யறாங்க,
அன்ட்டு பாத்தீங்கன்னா ஜிங்க் மெட்டல் எடுத்துக்கிறாங்க, ஜிங்க் ஷீட். அந்த ஜிங்க் ஷீட்டை எடுத்து, ஜிங்க் மெட்டல் ஷீட் எடுத்து இதுக்கு மேல அப்படியே ஒட்டி விட்டுறாங்க. அந்த ஜிங்க் மெட்டல் ஷீட் எடுத்து இதுக்கு மேல அப்படியே ஒட்டி விட்டுறாங்க. இது அப்படியே ஒட்டின்னு இருக்கிற மாதிரி, ஒட்டுற மாதிரி செஞ்சு விட்டுரும். ஸோ இது என்னன்னா ஜிங்க் மெட்டல். இந்த ஜிங்க் மெட்டல் என்னவா ஆக்ட் ஆகும்னா ஆனோட ஆக்ட் ஆகும். இதுதான் அரேஞ்ச்மெண்ட். இப்போ ஆனோட் என்ன, கேத்தோட் என்ன, எலக்ட்ரோலைட் என்ன என்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம இதை ஹேண்டில் பண்ணும்போது இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எதுவும் டிக்ரீஸ் ஆகக்கூடாது, கரண்ட் எதுவும் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம கை வந்து இது மேல படும்போது கண்டக்டிங்கா இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த ஜிங்க் ஆனோடுக்கு மேல கார்ட்போர்ட் ஷீட் ஒரு 2-3 ரோல்ஸ் இது மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. கார்ட்போர்ட் ஷீட் ரோல்ஸ் இது மாதிரி பண்ணி விட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரை வந்து அந்த கம்பெனியோட நேம் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி அந்த பிளாஸ்டிக் கவரை அதுக்கு மேல சுத்தி விட்டுருவாங்க. சரி, இப்போ இந்த லிக்லாஞ்சி செல் இது வந்து பிரைமரி பேட்டரி. பிரைமரி பேட்டரினா இதுல இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ்னால கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்னால நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிரியேட் ஆகும். இங்க இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்னா, அதாவது இதுல நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு ஈக்குலிபிரியத்துக்கு வந்துச்சுன்னா அதுக்கு மேல இது எலக்ட்ரிசிட்டியை கொடுக்காது. எலக்ட்ரிசிட்டியை கொடுக்காதுன்னாக்கா அவ்வளவுதான், இதுக்கு மேல இதை யூஸ் பண்ண முடியாது. அதாவது திரும்ப சார்ஜ் பண்ணி யூஸ் பண்றோம் அது மாதிரி எல்லாம் இருக்குதுல்ல, அது மாதிரி இது வராது. அந்த கேட்டகரியில இது வராது, யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இருக்குது. சரி, இப்போ இதுல என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க போகுது அன்ட்டு பார்க்க போறோம். இப்போ ஆக்சிடேஷன் நடக்கணும், ரிடக்ஷன் நடக்கணும். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான். கேல்வானிக் செல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் மட்டும்தான் நடக்கும். அதே போல எலக்ட்ரோலைட்டிக் செல் எடுத்துக்கினாலும் அதுல நடக்கிறது என்னன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான். ஸோ இப்போ இந்த கேல்வானிக் செல்ல ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் எங்க நடக்கும்னா ஆனோட்ல, ரிடக்ஷன் எங்க நடக்கும்னா கேத்தோட்ல நடக்கும். ஸோ இந்த ஆனோட்ல இப்போ என்ன நடக்குதுன்னா ஆக்சிடேஷன் நடக்குது. அந்த ஆக்சிடேஷன் ஆஃப் ரியாக்ஷனை பார்க்கலாம். இப்போ ஆனோட யார் எடுத்துக்கணும்னா ஜிங்க் எடுத்துக்கணும். அப்படின்னா ஜிங்க் வந்து ஆக்சிடேஷன் போகும். இந்த ஜிங்க் மெட்டல் ஆட்டம் ஆக்சிடேஷன் வச்சுன்னா ஜிங்க் மெட்டல் அயனா மாறிடும் பை லூசிங் 2 எலக்ட்ரான்ஸ். இப்போ இங்க ப்ரொடியூஸ் ஆன ஜிங்க், இங்க இந்த ப்ரொடியூஸ் ஆன ஜிங்க் என்ன பண்ணுதுன்னா இந்த பேஸ்டோட கான்டாக்ட்ல இருக்கும். இந்த மாய்ஸ்ட் பேஸ்ட் ஆஃப் அம்மோனியம் குளோரைடு அண்ட் ஜிங்க் குளோரைடோட கான்டாக்ட்ல இருக்கும். கான்டாக்ட்ல இருக்கனால என்ன ஆகுதுன்னா இந்த Zn2+ என்ன பண்ணுதுன்னா இங்க ப்ரொடியூஸ் ஆன Zn2+ இந்த அம்மோனியம் குளோரைட்ல இருந்து அமோனியாவை எடுத்துக்குங்க. இந்த அமோனியம் குளோரைட்ல இருந்து என்ன எடுத்துக்கணும்னா அமோனியாவை எடுத்துக்கும். அமோனியம் குளோரைட் இஸ் நத்திங் பட் அமோனியா அண்ட் HCl. சோ அமோனியாவை எடுத்துக்குது. இப்போ இந்த Zn2+ ஆனோட்ல இருக்கக்கூடிய மெட்டல் ஆட்டம் Zn2+ மாறி இது யாரோட கான்டாக்ட்ல இருக்குதுன்னா அமோனியம் குளோரைடோட கான்டாக்ட்ல இருக்குது. அதுல இருந்து அமோனியாவை எடுத்துக்குது. அமோனியாவை எடுத்துக்கின்னு என்னவோ மாறுது என்று பார்க்கலாம். இப்போ Zn எத்தனை அமோனியா எடுத்துக்குதுன்னா 4 டைம்ஸ் அமோனியாவே எடுத்துக்குது. அமோனியாக்கு நெட் சார்ஜ் 0, ஜிங்க்குக்கு நெட் சார்ஜ் +2. அப்ப இங்க நெட் சார்ஜ் என்ன வரும்னா +2 வரும். இப்போ அமோனியா எத்தனை எடுத்துக்குதுன்னா 4 டைம்ஸ் எடுத்துக்குது. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸா மாறிடுது. இது என்னன்னு சொல்றோம்னா காம்ப்ளெக்ஸ் அயான் என்று சொல்றோம். கேட்டியான் காம்ப்ளெக்ஸ் அயான் சொல்றோம். ஜெனரலா நம்ம பார்க்கக்கூடிய அயான்ஸ் எல்லாம் சிம்பிள் அயான்ஸ். இது வந்து என்னன்னா அயான்னா காம்ப்ளெக்ஸ் அயான் என்று சொல்லுவோம். இது போல காம்ப்ளெக்ஸ் அயனா மாறிடுச்சு. அப்போ ஆனோட்ல நடக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ஆஃப் ரியாக்ஷன் இதுதான். சரி, இப்போ கேத்தோட்ல என்ன நடக்குது என்று பார்க்கலாம். கேத்தோட்ல நடக்கக்கூடிய ஆஃப் ரியாக்ஷன் என்ன
என்ன பாத்தீங்கன்னா இந்த கிராஃபைட் தான் கேத்தோட். இது வந்து இன்னட் எலக்ட்ரோட். இது வந்து இன்னட் எலக்ட்ரோட். அப்படின்னா இதன் வழியா கரண்ட் பாஸ் ஆகும், எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். ஆனா இங்க கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காது. இந்த கிராஃபைட்ல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காது. ஓகே. இந்த கிராஃபைட் சுத்தி என்ன வச்சிருக்கோம்? MnO2 வச்சிருக்கோம், மேங்கனீஸ் டை ஆக்சைடு. இந்த மேங்கனீஸ் டை ஆக்சைடு கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். MnO2 இன்வால்வ் ஆகும். இந்த MnO2 என்ன பண்ணுதுன்னா கேத்தோட்ல எலக்ட்ரானை வாங்கிக்குது. இங்க மேங்கனீஸ்க்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர்னா +4. இந்த +4 இப்போ என்னவா மாறுதுன்னா +3 மாறிக்குது. மேங்கனீஸினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +4. இது கேத்தோட்ல ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு +3 மாறிக்குது. அடுத்து இந்த ஆக்சைடுக்கு 2- சார்ஜ். இந்த ஆக்சைடுக்கு 2- சார்ஜ். இன்னொரு ஆக்சைடுக்கு என்ன சார்ஜ்னா 2- சார்ஜ். இப்போ இங்க நெட் சார்ஜ் பேலன்ஸ் ஆகல. நெட் சார்ஜ் எவ்வளவு இருக்குதுன்னா -1. இது என்ன பண்ணுதுன்னா இந்த MnO2 யாரோட கான்டாக்ட்ல இருக்குதுன்னா இந்த அமோனியம் குளோரைடோட கான்டாக்ட்ல இருக்குது. இந்த அமோனியம் குளோரைட்ல இருந்து அமோனியம் அயானை எடுத்துது. அமோனியம் அயானை எடுத்துது. எதுக்காக அமோனியம் அயானை எடுக்குதுன்னா இதுக்கு தேவை H+. அதனால இந்த அமோனியம் அயான்ல இருந்து H+ வாங்கிக்குது. அமோனியம் அயான் H+ கொடுத்துட்டு என்னவா மாறுதுன்னா NH3 மாறுது. இப்போ இது எப்படி எழுதலாம்னா இந்த ஆஃப் ரியாக்ஷன், கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம எப்படி எழுத போறோம் பாருங்க. கேத்தோட்ல MnO2 என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரானை வாங்கிக்குது, அமோனியம் அயானோட கான்டாக்ட்ல இருக்குது. இந்த MnO2ல மேங்கனீஸ் +4 வந்து +3 மாறுது. ஒரு ஆக்சிஜன், இன்னொரு ஆக்சிஜன் H+ எடுத்துக்கணும், OH மாறிக்குது. இப்ப இதுக்கு -2, இதுக்கு -1 அப்படின்னா -3, மேங்கனீஸ் +3, அமோனியம் அயான் H+ கொடுத்துட்டு என்னவா மாறிக்குதுன்னா அமோனியாவா மாறிக்குது. இது போல கேத்தோட்ல ஆஃப் ரியாக்ஷன் நடக்குது. சோ ஆனோட்ல இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்குது, கேத்தோட்ல இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்குது. சோ இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்னால கெமிக்கல் எனர்ஜி என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் ஆகுது. சோ நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்குது இந்த லெக்லாஞ்சி செல்ல, இந்த ட்ரை செல்ல. இது கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1.5 வோல்ட். இது எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்குதுன்னா 1.5 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கும். இப்போ இந்த லெக்லாஞ்சி செல்ல எங்க யூஸ் பண்றோம்னா வால் கிளாக்ல யூஸ் பண்றோம். இதை வாயின் வந்து வால் கிளாக்ல போடுறோம். வால் கிளாக் ஒர்க் ஆகும். வால் கிளாக் ஒர்க் ஆகினே போகும். இதுக்குன்னு சர்டைன் லைஃப் டைம் இருக்கும். அந்த லைஃப் டைம் இருக்கும் இது ஒர்க் ஆகும். ஒர்க் ஆன பின்னாடி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய லைஃப் டைம் முடிஞ்ச பின்னாடி டைம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவா ஓட ஆரம்பிச்சு. வால் கிளாக்ல பார்த்தீங்கன்னா டைம் ஸ்லோவா ஓட ஆரம்பிச்சு. இப்போ ஒரு 6:15னா அது என்ன காமிக்கும்னா 5:15 காமிக்கும், 4:15 காமிக்கும், அது போல காமிக்கும். டைம் வந்து ஸ்லோவா ஓட ஆரம்பிச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த லெக்லாஞ்சி செல்லினுடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் குறைஞ்சிச்சு. 1.5 வோல்ட் இல்ல, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் குறைஞ்சிட்டதுனால அந்த கிடைக்கக்கூடிய குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கம்மியா இருக்குது. குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து அந்த அதை வந்து அதுக்கு தேவையான மெக்கானிக்கல் எனர்ஜிக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கல. அதனாலதான் ஸ்லோவா ஓடுது. அப்போ உடனே என்ன பண்றோம், அந்த பேட்டரி எடுத்துட்டு வேற பேட்டரி போறோம். கரெக்டா? அப்போ இங்க இந்த லெக்லாஞ்சி செல் என்ன ஆகும்னா டைம் பாஸ் ஆக இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். இதை ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஒன்ஸ் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். சரி, அடுத்த பிரைமரி பேட்டரி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பிரைமரி பேட்டரி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பட்டன் செல். இந்த பட்டன் செல் எங்க யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா கையில கட்டுற வாட்ச் எல்லாம் இருக்குல்ல, கையில வாட்ச் கட்டிக்கும், அதுல வந்து இந்த பட்டன் செல்லை யூஸ் பண்ணுவோம். இந்த பட்டன் செல்லுக்கு இன்னொரு பேர் என்னன்னா மெர்க்குரி செல். இதுக்கு பேரு மெர்க்குரி செல். இதுல ஆனோடு என்ன, இதுல வந்து ஆனோடு வந்து ஜிங்க் அமால்கம்.
ஆனோட் வந்து ஜிங்கா மாறும். கேத்தோட், இதுல கேத்தோட் என்னன்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆஃப் மெர்குரிக் ஆக்சைடு அண்ட் கார்பன். கேத்தோட் வந்து பேஸ்ட், அந்த பேஸ்ட் என்னன்னா மெர்குரிக் ஆக்சைடு அண்ட் கார்பன். மெர்குரிக் ஆக்சைடு அண்ட் கார்பன் பேஸ்ட கேத்தோட எடுத்துக்கணும். எலக்ட்ரோலைட், இங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா electrolyte is a paste of potassium hydroxide and zinc oxide. Potassium hydroxide and zinc oxide. இதுதான் மெர்குரி செல். இப்போ இந்த மெர்குரி செல்ல என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது అంటే பார்க்கலாம். ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்குது. அந்த ஆக்சிடேஷன்ல ஜிங்க் இன்வால்வ் ஆகுது. சோ ஆனோட்ல ஜிங்க் வந்து என்னவா மாறுதுன்னா ஜிங்க் அயானா மாறுது. இந்த ஜிங்க் அயான் என்ன பண்ணுதுன்னா இந்த ஆனோட் இந்த கேத்தோட் இங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் இந்த எலக்ட்ரோலைட் இருக்கும். இந்த ஆனோடுக்கும் இந்த கேத்தோடுக்கும் இடையில எலக்ட்ரோலைட் இருக்கும். அப்படின்னா இந்த எலக்ட்ரோலைட் ஆனோடுனுடைய கான்டாக்ட்ல இருக்கும், கேத்தோடுனுடைய கான்டாக்ட்லயும் இருக்கும். சோ இந்த ஆனோட்ல ஜிங்க் வந்து Zn2+ மாறுது. இது யார அட்ராக்ட் பண்ணுனா இந்த எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய ஹைட்ராக்சைடை அட்ராக்ட் பண்ணும். சரி, அப்போ இந்த ஜிங்க் வந்து ஹைட்ராக்சைடை அட்ராக்ட் பண்ணும். இப்போ இந்த ஜிங்க் ஹைட்ராக்சைடு அட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணுன்னா இந்த ஹைட்ராக்சைடுல இருந்து ஆக்சைடை எடுத்துக்கின்னு ஜிங்க் ஆக்சைடா மாறி. இப்போ இங்க என்ன ரிமைனிங் பாத்தீங்கன்னா H+, அந்த H+ இன்னொரு OH- ஓட சேர்ந்து வாட்டரா மாறி. சோ ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் இதுதான். இப்போ ஆனோட்ல நடக்கக்கூடிய ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஜிங்கை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஜிங்க் இங்க 2OH- எடுத்துக்கலாம். 2OH- gives zinc oxide plus water plus 2 electrons. இது வந்து ஆனோட்ல நடக்கக்கூடிய ஆஃப் ரியாக்ஷன். இப்போ கேத்தோட்ல நடக்கக்கூடிய ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். கேத்தோட்ல என்ன நடக்குன்னா இந்த மெர்குரிக் ஆக்சைடு, கேத்தோட்ல இருக்கக்கூடிய இந்த மெர்குரிக் ஆக்சைடு, இதுல மெர்குரிக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் +2. இந்த மெர்குரிக் ஆக்சைடுல மெர்குரிக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் +2 இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா 2 எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கின்னு மெர்குரியா மாறும். இப்போ என்ன ரிமைனிங்னா ஆக்சைடு. இந்த ஆக்சைடு என்ன பண்ணுன்னா இந்த பேஸ்ட்ல இருக்கக்கூடிய வாட்டரோட ரியாக்ஷனுக்கு போகும். இந்த ஆக்சைடு வாட்டர்ல இருந்து H+ வாங்கிக்கின்னு OH- மாறிக்கும். வாட்டர்ல என்ன ரிமைனிங்னா இன்னொரு OH- ரிமைனிங். அப்போ 2OH- நமக்கு கிடைக்கும். அப்போ கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் இது போல நடக்கும். இப்ப செல் ரியாக்ஷன் என்ன, நெட் ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் உடைய நெட் எடுத்துக்கோங்க. ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் இது, கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் இது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்னா செல் ரியாக்ஷன் வரும். சரி, இப்போ செல் ரியாக்ஷனை பார்க்கலாம். என்னென்ன காமனா இருக்குதோ அதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த வாட்டர் கேன்சல் பண்ணிடலாம், இந்த 2 எலக்ட்ரான்ஸை கேன்சல் பண்ணிடலாம், 2OH- கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஜிங்க் சாலிட், மெர்குரிக் ஆக்சைடு சாலிட் gives zinc oxide solid, mercury liquid. இதுதான் செல் ரியாக்ஷன். இப்போ இந்த பட்டன் செல், இந்த மெர்குரி செல், இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம் என்ன நம்ம பார்த்திருக்கோம். அப்புறம் இந்த காது கேட்கலன்னா ஒரு சின்ன ஒரு காது கேட்கக்கூடிய அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இயரிங் எய்டு,
என்று சொல்றோம். அந்த இயரிங் எய்டை காதுல வச்சிருவாங்க. அந்த இயரிங் எய்ட்ல பாத்தீங்கன்னா பேட்டரி இருக்கும். காது கேட்கலன்னா இந்த இந்த மிஷின் எடுத்து காதுல வச்சிடறோம்ல, இதுல பேட்டரி இருக்கும். இதுல யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பட்டன் செல்ல தான் யூஸ் பண்ணுவோம், மெர்க்குரி செல்ல தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மெர்க்குரி செல் எவ்வளவு வோல்டேஜ் கொடுக்கும் பாத்தீங்கன்னா 1.35 வோல்டேஜ் கொடுக்குது. 1.35 வோல்டேஜ் கொடுக்குது. இந்த மெர்க்குரி செல் டைம் போக போக இதுல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன ஆகும்? இதுக்கு முன்ன நம்ம என்ன பார்த்தோம்னா ட்ரை செல்ல டைம் போக போக பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் குறைஞ்சுனே போகும்னு பார்த்தோம். இந்த மெர்க்குரி செல்ல எப்படி இருக்கும்? டைம் போக போக பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் குறைஞ்சுன்னு போகுமா என்ன? நீங்க பட்டன் செல்ல இந்த பட்டன் செல்ல வாட்ச்ல பார்த்துருப்பீங்க. ஒன்னு வாட்ச் ஒர்க் ஆகினே இருக்கும், இல்ல வாட்ச் ஒர்க் ஆகாம போயிடும். வாட்ச் ஒர்க் ஆகினே இருக்குதுன்னா இந்த பட்டன் செல்ல இருந்து கரண்ட் கிடைக்குது. வாட்ச் ஒர்க் ஆகணும்னா பட்டன் செல்ல இருந்து கரண்ட் கிடைக்குது. அப்படின்னா இது கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்டா 1.35 வோல்டேஜ் தான் கொடுக்கும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகி போகாது. டைம் போக போக பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் லெக்லாஞ்சி செல்ல டிக்ரீஸ் ஆகும்ல, அது போல இங்க டிக்ரீஸ் ஆகாது. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கான்ஸ்டன்டாவே 1.35 வோல்ட்டா தான் இருக்கும். எப்படி சொல்றீங்க என்ன பாத்தீங்கன்னா கையில கட்டுற வாட்ச்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டைம் ஓடுது, கொஞ்ச நாள் பொறுத்து அந்த டைம் ஸ்லோவா ஓடுதா? இல்ல, அப்படியே நின்னுச்சுன்னா அப்படியே நின்னுடும், இல்லைன்னா டைம் ஓடும். இதுல இருந்தே தெரியுது இந்த பட்டன் செல்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கான்ஸ்டன்டா கிடைக்குது, லெக்லாஞ்சி செல் மாதிரி டிக்ரீஸ் ஆகிறது. சரி, ஏன் இங்க கான்ஸ்டன்டா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிடைக்குது? ஏன் இங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிக்ரீஸ் ஆக மாட்டேங்குது? டைம் போக போக யூஸ் பண்ண இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஏன் டிக்ரீஸ் ஆக மாட்டேங்குது என்ன பாத்தீங்கன்னா இந்த செல் ரியாக்ஷனை பாருங்க. இந்த மெர்க்குரி செல்லுடைய இந்த செல் ரியாக்ஷனை பாருங்க. இந்த மெர்க்குரி செல்லுடைய இந்த செல் ரியாக்ஷன்ல இது சாலிட், இது சாலிட், இது சாலிட், இது லிக்விட். அப்படின்னா இங்க அயான்ஸினுடைய இன்வால்வ்மெண்ட்டே இல்ல, அயான்ஸே இல்ல. அயான்ஸ் இல்லைன்னா சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷனுக்கு இடமே இல்லை. சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் நம்ம சொல்ல முடியாது. சாலிடுக்கு ஆக்டிவ் மாஸ் 1, அதுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் எல்லாம் மாறாது. சோ இந்த செல் ரியாக்ஷன் என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு ஸ்பீசிஸ்க்கும் கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகல. அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ்க்கும் இங்க எந்த ஒரு சம்பந்தமே இல்லை. ஏன்னா எந்த ஸ்பீசிஸ்க்குமே கான்சன்ட்ரேஷன் கிடையாது. சரி, அப்படின்னா இங்க ஸ்பீசிஸ் இல்லையா, ஜிங்க் இருக்குது இல்ல, அதுக்கு கான்சன்ட்ரேஷன் மாறாதானா? இது சாலிட், இதனுடைய கான்சன்ட்ரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கும், மாறாது, சேஞ்ச் ஆகாது. நீங்க எவ்வளவு ஜிங்க் வேணாலும் எடுத்துக்கோங்க, அதனுடைய கான்சன்ட்ரேஷன் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா தான் இருக்கும், கான்சன்ட்ரேஷன் மாறாது. அதே மாதிரி மெர்க்குரிக் ஆக்சைடு எடுத்துக்கோங்க, இந்த மெர்க்குரிக் ஆக்சைடு எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோங்க, இதனுடைய கான்சன்ட்ரேஷன் மாறாது. நீங்க 1 கிலோகிராம் எடுத்துக்கோங்க, 2 கிலோகிராம் எடுத்துக்கோங்க, எவ்வளவு எடுத்தாலும் இதனுடைய கான்சன்ட்ரேஷன் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், சேஞ்ச் ஆகாது. அதனாலதான் இந்த பட்டன் செல்லினுடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் as time passes. அப்படி கான்ஸ்டன்டா 1.35 வோல்ட் இருக்கும். அதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் முடிஞ்ச முன்னாடி கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குலிபிரியத்துக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஈக்குலிபிரியம் என்ற வேர்டை கூட இங்க சொல்ல தேவையில்லை. கெமிக்கல் ரியாக்ஷன் ஒன்ஸ் ஸ்டாப் ஆச்சுன்னா அவ்வளவுதான், அப்படியே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0 ஆயிடும். இதுக்கு மேல இதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா கரண்ட் வரல. இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை ரீசார்ஜ் பண்ண முடியாது, அதனால இதை யூஸ் பண்ண முடியாதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இதுதான் பிரைமரி பேட்டரிஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா செகண்டரி பேட்டரிஸ். செகண்டரி பேட்டரிஸ்னா என்ன அர்த்தம்னா ரீசார்ஜ் பண்ண முடியும். இப்போ பொதுவா நீங்க இன்வெர்டர் பார்த்துருப்பீங்க, இன்வெர்டர் உங்க வீட்டிலே பார்த்துருப்பீங்க. அந்த இன்வெர்டர் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் இருக்கிற நேரத்துல அது ரீசார்ஜ் ஆயிக்கும்.
கரண்ட் இல்லாத நேரத்துல அதுல இருந்து நமக்கு கரண்ட் கிடைக்கும், அது கரண்ட்டை கொடுக்கும். கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமா அது கரண்ட் கொடுக்கும். சரி, இப்போ அந்த வீட்டுல அந்த இன்வெர்டரோட கனெக்ட், இன்வெர்டர்ல இருக்கக்கூடிய பேட்டரி, இன்வெர்டர் செட்ல இருக்கக்கூடிய அந்த பேட்டரி, அந்த பேட்டரிக்கு பேர் என்ன அன்ட்டு பாத்தீங்கன்னா, அந்த பேட்டரிக்கு பேரு லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி என்று சொல்லுவோம். லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி, லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி என்று சொல்லுவோம். இந்த லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி, இப்ப நமக்கு கரண்ட் இல்ல, வீட்டுல கரண்ட் இல்லை, இப்ப இது கரண்ட், இதுல இருந்து நமக்கு கரண்ட் வருது, இதுல இருந்து எல்லாமே ஒர்க் ஆகுது. சரி, அப்படின்னா இதுல இருந்து கரண்ட் நமக்கு வருதுன்னா கேல்வானிக் செல்லா இது ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இது கேல்வானிக் செல்னா என்ன அர்த்தம்? இதுல இருந்து கரண்ட் நமக்கு வருது. சரி, இப்ப இதுல யார் ஆனோட்? இதுல யார் ஆனோடுன்னு பாத்தீங்கன்னா லெட். இதுல லெட் தான் ஆனோடா இருக்கும். இதுல யார் கேத்தோடு? கேத்தோடு பாத்தீங்கன்னா லெட். இதுல நிறைய ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ்ல என்ன பேக் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா லெட் டை ஆக்சைடா பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த கேத்தோடு வந்து லெட், இதுல நிறைய ஹோல்ஸ் இருக்கும். அதுல என்ன பேக் பண்ணி வச்சிருக்காங்கன்னா லெட் டை ஆக்சைடா பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்து எலக்ட்ரோலைட். இந்த எலக்ட்ரோலைட்டுக்கு கான்சென்ட்ரேஷன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா மாஸ் பர்சன்டேஜ் 38%, வெயிட் பர்சன்டேஜ்ல சொல்லியிருக்காங்க 38%. என்ன எலக்ட்ரோலைட்னா சல்பூரிக் ஆசிட். சல்பூரிக் ஆசிட் சொல்யூஷன் தான் எலக்ட்ரோலைட்டுக்கு. கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் சொல்லுவோம்ல, அந்த சல்பூரிக் ஆசிட். இதுக்கு மாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவுன்னா 38%. அத எலக்ட்ரோலைட்டா இந்த லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியில வச்சிருப்பாங்க. இப்போ இது எப்படி நமக்கு கரண்ட்டை கொடுக்குது, இது எப்படி கேல்வானிக் செல்ல ஆக்ட் ஆகி கரண்ட்டை நமக்கு கொடுக்குது அப்படின்ட்டு பார்க்க போறோம். கரண்ட் இது கொடுக்குதுன்னா இங்க ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்கணும், அப்போ ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும். இப்போ ஆனோட்ல எப்படி ஆக்சிடேஷன் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனோட்ல இருக்கக்கூடிய இந்த லெட் ஆக்சிடேஷன் போகுது. ஆக்சிடேஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா Pb2+ கொடுக்குது, அப்புறம் 2 எலக்ட்ரான்ஸ் கொடுக்குது. இந்த லெட் எந்த ஃபேமிலியில வருதுன்னா கார்பன் ஃபேமிலியில வரும். கார்பன் ஃபேமிலியில வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னன்னா கார்பன், சிலிக்கன், ஜெர்மேனியம், டின், லெட். இது கொடுக்கக்கூடிய காமன் ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் என்னன்னா +2 +4. அதுல லெட்டுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +2க்கு வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும், ஏன்னா இன்னர் பேர் எஃபெக்ட்னால. மற்ற எலிமெண்ட்ஸ்க்கு +4 ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும் என்று சொல்றோம். ஸோ லெட்டுக்கு வந்து +2 ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்குது. ஸோ லெட் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணிட்டு Pb2+ மாறிடுச்சு. இந்த Pb2+ என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய இந்த சல்பேட்டை எடுத்துக்குது. சல்பேட் எடுத்துக்கின்னு என்னவா மாறுதுன்னா PbSO4 மாறிக்குது. அப்போ இந்த ஆனோட்ல நடக்கக்கூடிய நெட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன பாத்தீங்கன்னா இந்த Pb சாலிட், இந்த Pb2+ கேன்சல் பண்ணிடலாம். இந்த SO4 2- சொல்யூஷன்ல இருக்குது, எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ல இருக்குது. gives என்னன்னு பாத்தீங்கன்னா PbSO4 + 2 எலக்ட்ரான்ஸ். சோ ஆனோட்ல நடக்கக்கூடிய ஆஃப் ரியாக்ஷன் இதுதான். நெக்ஸ்ட் கேத்தோட்ல என்ன ஆஃப் ரியாக்ஷன் நடக்குது என்று பார்க்கலாம். கேத்தோட்ல நடக்கக்கூடிய ஆஃப் ரியாக்ஷன், கேத்தோட்ல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த லெட் டை ஆக்சைடு இருக்குது, இந்த PbO2. கேத்தோட்ல இந்த PbO2 ரியாக்ஷன். இந்த லெட் டை ஆக்சைடுல இந்த லெட்டுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +4. இது வந்து ஆக்சைடு, இது வந்து பெராக்சைடு கிடையாது, இது வந்து ஆக்சைடு, டை ஆக்சைடு என்று சொல்லுவோம். இதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் 2-. இந்த +4 வந்து 2 எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கின்னு என்னவா மாறிக்குன்னா +2 மாறிக்கும், Pb2+ மாறிக்கும்.
அப்புறமா இது வந்து ஆக்சைடு. ஆக்சைடு இருக்குது, 2 டைம்ஸ் ஆக்சைடு இருக்குது. இதுக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் -2. இந்த Pb+2 என்ன பண்ணுனா எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய சல்பேட்டோட சேர்ந்துக்கின்னு PbSO4 மாறிக்கும், லெட் சல்பேட்டா மாறிக்கும். இந்த ஆக்சைடு எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய வாட்டரோட சேர்ந்துக்கின்னு என்னவா மாறிக்கும்? என்ன பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோலைட் ஆசிடா இருக்கிறதுனால இந்த ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா H+ எடுத்துக்குது, எலக்ட்ரோலைட்ல இருந்து H+ எடுத்துக்கின்னு வாட்டரா மாறிக்குது. H+ அயன்ஸை கன்சியூம் பண்ணிக்கின்னு வாட்டரா மாறிக்கும். இங்க 2 ஆக்சைட்ஸ், அதனால இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சோ இது போல கேத்தோட்ல நடக்குது. கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்ன பாத்தீங்கன்னா இந்த லெட் டை ஆக்சைடு எடுத்துக்கலாம், இந்த ஆக்சைடை கேன்சல் பண்ணிடலாம், இந்த லெட்டை கேன்சல் பண்ணிடலாம், இந்த H+ அயான்ஸ் எழுதிக்கலாம். 4 டைம்ஸ் H+ அயான்ஸ், 1 டைம் சல்பேட், 2 electrons gives PbSO4 plus 2 water, 2 times water molecules. இதுதான் கேத்தோட்ல நடக்கக்கூடிய ஆஃப் ரியாக்ஷன். இப்போ இந்த ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனை பாருங்க, கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனை பாருங்க. இப்போ நெட் செல் ரியாக்ஷனை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது செல் ரியாக்ஷன். ஓகே, இப்போ நமக்கு செல் ரியாக்ஷன் வேணும். ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனும் கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா செல் ரியாக்ஷன் கிடைக்கும். ஆனோட்ல நடந்த ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னா லெட் சாலிட் என்னவா மாறுதுன்னா Pb2+ மாறுது பை லூசிங் 2 electrons. அந்த Pb2+ என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய சல்பேட்டோட சேர்த்து PbSO4 மாறுது. சரி, இது ஆனோட்ல நடந்தது. இந்த PbSO4 பாத்தீங்கன்னா சாலிட், இது என்ன ஆகுனாக்கா ஆனோட்லயே டெபாசிட் ஆயிடும். ஆனோட் மெட்டல் ராடு மேலே இது டெபாசிட் ஆகி நிற்கும், கீழே வந்து விழாது. ஆனோட்ன்றது மெட்டல் ராட், அந்த மெட்டல் ராட்லயே இந்த லெட் சல்பேட் அப்படி ஒட்டின்னு இருக்கும். ஆனா இந்த லெட் ஸ்டோரேஜ் பேட்டரிய எங்க யூஸ் பண்றோம்னா ஆட்டோமொபைல் வெஹிக்கிள்ஸ்லயே யூஸ் பண்றோம். ஆட்டோமொபைல் வெஹிக்கிள்ஸ்ல இந்த லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி யூஸ் பண்றோம்னா அங்கேயும் அது என்ன ஆகுதுன்னா கேல்வானிக் செல்ல ஆக்ட் ஆகிறதுனால தான் நமக்கு கரண்ட் கிடைக்குது, லைட் எரியுது. அப்போ இந்த ஆனோட்ல இருக்கக்கூடிய லெட் என்னவா மாறுச்சுன்னா லெட் சல்பேட்டா மாறுச்சு. இந்த லெட் சல்பேட் இன்சாலுபிள் சாலிட், அதனால இது ஆனோட் லெட் மேலேயே ஒட்டின்னு இருக்கும். ஆனா மெக்கானிக்கல் டிஸ்டர்பன்ஸ்னால வண்டி ஓட்டுறல, அதனால மெக்கானிக்கல் டிஸ்டர்பன்ஸ்னால கொஞ்சம் லெட் சல்பேட் என்ன ஆகும்னா கீழே விழுந்துடும். அதாவது ஆனோட்ல ஒட்டிக்காம கீழே விழுந்துடும். இந்த லெட் சல்பேட் ஆனோட்ல ஒட்டின்னு இருந்துச்சுன்னா ரீசார்ஜ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் ஆயிடும். ஆனோட்ல இருந்து கீழே வந்து விழுந்துச்சுன்னா யூஸ் ஆகாம போயிடும். சரி, அடுத்து கேத்தோட்ல என்ன நடக்குது? கேத்தோட்ல பாத்தீங்கன்னா லெட் டை ஆக்சைடு இருக்குது. அந்த லெட் டை ஆக்சைடு என்ன ஆகுதுன்னா Pb+2 மாறிக்குது பை டேக்கிங் 2 electrons. இந்த Pb2+ என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரோலைட்ல இருந்து சல்பேட்டை எடுத்துக்கின்னு லெட் சல்பேட்டா மாறிக்குது. அடுத்து இந்த லெட் டை ஆக்சைடுல இருக்கக்கூடிய ஆக்சைடு எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய H+ அயான்ஸ் எடுத்துக்கின்னு வாட்டரா மாறிக்குது. அப்போ கேத்தோட்ல நடக்கக்கூடிய ஆஃப் ரியாக்ஷன் இது. இந்த கேத்தோட்ல இந்த லெட் டை ஆக்சைடு என்னவா மாறி இருக்குதுன்னா லெட் சல்பேட்டா மாறி இருக்குது. இந்த மாறி இருக்கக்கூடிய லெட் சல்பேட் அப்படியே கேத்தோட்ல ஒட்டின்னு இருக்கும், கீழே வந்து விழக்கூடாது. ஒட்டினே இருந்துச்சுன்னா தான் ரீசார்ஜ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்க முடியும். கீழே வந்து விழுந்துச்சுன்னா அது திரும்ப யூஸ் பண்ண முடியாம போயிடும். அப்போ கீழே விழாம இருந்துச்சுன்னா நல்லது. சரி, அப்படின்னா இந்த லெட் சல்பேட் இந்த கேத்தோட்ல ஒட்டி நிற்கும், மெக்கானிக்கல் டிஸ்டர்பன்ஸ்னால கொஞ்சம் கீழே விழுந்துடும். ஓகே, இப்போ இங்க செல் ரியாக்ஷன் என்ன பார்க்கலாம். இப்போ ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனை பார்த்தாச்சு, கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனை பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்கறது செல் ரியாக்ஷன். இந்த லெட் எடுத்துக்கலாம்,
பிவி சாலிட். இப்போ என்ன பண்ணனா பிவி சாலிட் எடுத்தாச்சு. இந்த லெட் டை ஆக்சைடு எழுதிக்கலாம். கேன்சல் பண்ண வேண்டியதை கேன்சல் பண்ணிடுங்க. இங்க சல்ஃபேட் பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்குது, H+ பாத்தீங்கன்னா 4 டைம்ஸ் இருக்குது. அப்படின்னா 2 டைம்ஸ் சல்ஃபூரிக் ஆசிட் எழுதிக்கலாம். அடுத்து இங்க லெட் சல்ஃபேட், இங்க லெட் சல்ஃபேட், 2 டைம்ஸ் லெட் சல்ஃபேட். அடுத்து வாட்டர் மாலிகூல்ஸ் 2. இப்படி எழுதியாச்சு. இதுதான் செல் ரியாக்ஷன். அப்போ இந்த லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியில இருந்து நமக்கு கரண்ட் கிடைக்குது. நமக்கு கரண்ட் இது வந்து நம்ம கரண்ட் கொடுக்குது. அப்போ இது கேல்வானிக் செல்ல ஆக்ட் ஆகுது. அப்போ நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் இதுதான். சரி, இன்வெர்டர்ல இபில இருந்து கரண்ட் வரும்போது அது என்னவா ஆக்ட் ஆகும்னா, இன்வெர்டர்ல இருக்கிற பேட்டரி வந்து எலக்ட்ரோலைட்டிக் செல்ல ஆக்ட் ஆகும். சரி, சோ இபில இருந்து கரண்ட் வரும்போது இன்வெர்டர்ல இருக்கக்கூடிய பேட்டரி என்னவா ஆக்ட் ஆகும்னா எலக்ட்ரோலைட்டிக் செல்ல ஆக்ட் ஆகும். எலக்ட்ரோலைட்டிக் செல்லுனா இந்த கேல்வானிக் செல்லுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்ப சார்ஜிங் நடக்குதுங்க. இங்க சார்ஜிங் நடக்குதுன்னா இப்போ இங்க என்ன நடக்குன்னா இங்கேயும் ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், ஆனோட், கேத்தோட், செல் ரியாக்ஷன் இதெல்லாம் நடக்கும். இது எப்படி இருக்குன்னா இந்த கேல்வானிக் செல்லுக்கு அப்படியே ஆப்போசிட், அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடும். சரி, அப்பனா கேல்வானிக் செல்ல இது ஆனோட், இப்ப எலக்ட்ரோலைட்டிக் செல்ல இது கேத்தோட். அப்படி உல்டா பண்ணிடுங்க, அப்படியே ரிவர்ஸ் எப்படி நடக்கும். கேல்வானிக் செல்ல இது கேத்தோட், இப்போ எலக்ட்ரோலைட்டிக் செல்ல இது ஆனோட். அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஏரோ மார்க் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேல்வானிக் செல்ல இதுதான் செல் ரியாக்ஷன். இப்போ எலக்ட்ரோலைட்டிக் செல்ல அப்படியே இது ரிவர்ஸ். இப்போ சொல்லுங்க, இப்போ இந்த லெட் சல்ஃபேட் மெட்டல் ராட் மேலே ஒட்டின்னு இருந்தா தானே எலக்ட்ரோலைசிஸ் நடக்கும். கீழே வந்து விழுந்துச்சுன்னா எலக்ட்ராலிசிஸ் நடக்குமா? யோசிச்சு பாருங்க. என்ன இது இன்சால்வ். அதே மாதிரிதான் இந்த லெட் சல்ஃபேட் மெட்டல் ராட்ல ஒட்டினே இருந்துச்சுன்னா எலக்ட்ராலிசிஸ் நடக்கும்போது இது ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். கீழே வந்து விழுந்துச்சுன்னா எலக்ட்ராலிசிஸ் நடக்கும்போது ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது. அதனால்தான் பேட்டரியில பாத்தீங்கன்னா அதுக்கு லைஃப் டைம் கொஞ்சம், அது இவ்வளவுதான் லைஃப் டைம் இருக்கும். இந்த லெட் ஸ்டோரேஜ் பேட்டரிக்கெல்லாம் லைஃப் டைம். அப்புறமா இந்த லைஃப் டைம் முடிஞ்ச பின்னாடி கூட இதை திருப்பி ரிட்டர்ன் வாங்கிக்குவாங்க. ஏன் வாங்கிக்குவாங்கன்னா இதுல இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சல்ஃபூரிக் ஆசிட் எலக்ட்ரோலைட் இருக்கும், அந்த சல்ஃபூரிக் ஆசிடை யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டல் ராட் எல்லாம் இருக்குது, ஆனோட் இருக்குது, கேத்தோட் இருக்குது, அந்த மெட்டல் ராட் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் திருப்பி வைக்கிறாங்க இந்த லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி.